எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, எல்லாருமே தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப வருஷமாக ஒரு 30 ஆண்டு காலமாக பேருந்து இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து ஹைகோர்ட் வரைக்கும் போய் நம்ம ஒரு டிக்கெட் கொடுங்கள் இயக்கம் மூலியமாக வந்துட்டு அதை இன்னைக்கு சரி பண்ணி நிலையான பேருந்து நிறுத்தம் வாங்கி அதில் அரசு பேருந்துகள் எல்லாம் நின்று போகணும், அதே மாதிரி தனியார் பேருந்துகளும் அதை தொடர்ந்து நின்று போகணும் அப்படிங்கிற ஆர்டரை வந்து மாவட்ட ஆட்சியரே வந்து நமக்கு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த மாவட்ட ஆட்சியருடைய ஆணையவே வந்து மதிக்காம தனியார் பேருந்துகளுடைய ஓட்டுநர் நடத்துனர் வந்து பயணிகள் கிட்ட வந்து முன்னுக்கு பின்முறை நடந்துக்கிறது, அவங்க கிட்ட வந்து அடாவடி பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. இது நம்ம தொடர்ச்சியாக நிறைய காணொலிகளில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனால் இது வரைக்கும் ஒரு 4 சிஎஸ்ஆர் ஆயிருக்கு. அந்த சிஎஸ்ஆர் எல்லாத்தையுமே நாங்கள் எஃப்ஐஆராக ஆக்கியிருப்போம். அந்த சமயத்தில் வந்து நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே, அந்த இடத்துல வந்து வேணாம், என்னோட குழந்தை, என்னோட குடும்பம், இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம கிட்ட வந்து பேசும்பொழுது நம்ம அந்த இடத்துல மனம் இறங்கி எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்பொழுது அந்த நிலை வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 30ஆம் தேதி வந்துட்டு இதே மாதிரி பெரியகும்பட்டி சேர்ந்த ஒரு பயணி வந்து கிருஷ்ணா பேருந்தில் வந்து பயணிக்கிறாரு. அப்போது அவர் வந்து பெரியகும்பட்டிக்கு டிக்கெட் கேட்கும்பொழுது அவர்கிட்ட ரொம்ப ஒரு அநாகரிகமாக அராஜகமாக பெரியகும்பட்டிலாம் நிப்பாட்ட முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு வன்முறையை தோன்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. அதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வீடியோவாக எடுத்திருக்காரு. அப்போ அவர் வீடியோ எடுக்கும்பொழுது அவரோட மொபைல் ஃபோனையும் வந்து பிடுங்கியிருக்காங்க. அப்போ இதை வந்து அவர் வந்து நம்ம கிட்ட வந்து தெரியப்படுத்துறாரு. நம்ம இயக்கத்துக்கு வந்து அவர் தெரியப்படுத்தும் பொழுது புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் வந்து நம்ம இயக்கம் சார்பாக வந்து வழக்கு பதிவு பண்ணுறோம். இப்போ வழக்கு பதிவு பண்ணதின் அடிப்படையில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிருஷ்ணா பேருந்து மேலே 4000 ரூபாய் வந்து அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க. இப்போது இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், உங்களோட வேலையும் கெட்டு போய் எங்களோட வேலையும் கெட்டு போய் அவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து அவசரமாக போயிருப்பார், அன்னைக்கு அவரோட வேலையும் கெட்டு போய் அந்த பஸ்ஸில் ஒரு 50 பேர் பயணிச்சிருப்பாங்க, அவங்களுடைய வேலையும் கெட்டு போய் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம். இன்னைக்கு 4000 ரூபா வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் எப்படி ஒரு 2 செகண்ட் வந்து அன்னைக்கு நின்று போயிருந்துருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு ஜென்ஸுன்னும் பொழுது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்குற மாதிரி ஸ்லோ பண்ணியிருந்தா கூட அவர் ரன்னிங்லேயே கூட இறங்கியிருக்கலாம். அந்த ஒரு பெருந்தன்மையான மனசு வந்து எல்லாருக்குமே வரணும். இதுக்கு அப்புறமாவது இந்த சம்பவத்துக்கு அப்புறமாவது தனியார் பேருந்துகளுடைய ஓட்டுநர் நடத்துனர் வந்து பெரியகும்பட்டி கிராமத்தில் வந்து பஸ்ஸை வந்து நிப்பாட்டி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொடர்ச்சியாக இந்த நிலை இருந்துச்சுன்னா இதை விட இன்னும் தீவிரமான நடவடிக்கை எல்லாமே மக்களால் எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.